வணக்கம். வாங்க இன்னைக்கு பத்மாசனம் செய்ய முடியாதவங்க, அதுவும் பத்மாசனம் மட்டும் இல்லைங்க, கீழவே சரியாக உட்கார முடியாதவங்க, சிட்டிங் ஆசனம் பண்ண முடியாதவங்க எல்லாருக்குமே இது தீர்வாக இருக்கும். பத்மாசனம் என்னால் பண்ண முடியலையா? கவலையே வேணாம். இந்த சின்ன 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 பயிற்சியை பண்ணுங்கள். கணுக்காலை நல்லா டவுன் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள். அதே போல் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள். நல்ல அந்த ரொட்டேஷன் வந்து நல்லா பொறுமையாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் வேகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். ஒரு காலை எடுங்க, இன்னொரு கால் தொடைக்கு மேலே வச்சுட்டு கணுக்காலை நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். அந்த ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அதே போல் அடுத்த கால் ஃப்ரீயாக பண்ணலாங்க. இன்னொரு கால் தொடை மேலே வச்சுக்கோங்க, கட்டை விரலில் பிடிச்சிக்குங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்லோவாக பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் தொடை மேலே வச்சுட்டு நல்லாவே ஃப்ரீயாக வைங்க. எவ்வளோ தூரம் வருதோ வரட்டும். இந்த கால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகி மேலே தூக்கிட்டு நிற்கும். அதை உங்களுடைய பாடிக்கு மார்போடு சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு அணைங்க. அதுக்கப்புறம் கிரவுண்டில் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள், கீழே நோக்கி கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். இந்த இடுப்பு எலும்புலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு காலை மறுபடியும் நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மறுபடியும் செஸ்ட் ஒட்டினாப்பில் கொண்டு வந்து நல்லா அணைச்சி சின்ன வைங்க. நீல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வைங்க. இந்த மாதிரி 2-3 வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு போங்க காலை. மறுபடியும் மடக்குங்க, சின்ன வைங்க. 45 டிகிரி, அதாவது உங்களுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடக்கணும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிலேருந்து 45 டிகிரி, ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி, இந்த மாதிரி 3 இடத்துல பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ஒரு 5 டைம்ஸ் நல்லா மடக்கி செஸ்ட் ஒட்டினாவில் கொண்டு வந்து சின்ன வந்து பார்த்தீங்கன்னா நீல வைக்கிறோம். இது ஒரு 5 டைம்ஸு. அப்படியே 25 டிகிரி, 45 டிகிரி ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணலாம். 45 டிகிரி கொஞ்சம் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது 90 டிகிரி பண்ணுங்கள். 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம்ஸ் நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். சின்ன எடுத்துமே வைங்க, நல்லா மடக்குங்க. ஒரே நாளில் இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மடக்குனீங்கன்னா கூட போதும். பின்னாடி இருக்கிற இடுப்பு எலும்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும், ஃப்ரீ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகும். நீங்கள் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பத்மாசனமே சரியாக போட முடியாது. ரெகுலராக கீழே உட்காரமாக இருப்பாங்க, அவங்க உட்காரவே முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா டேபிள் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. 5 மினிட்ஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்பக்கமாக என்னுடைய கையை நல்லா ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்படி செஸ்ட் ஒட்டினாப்பில் நம்ம காலை அணைச்சி பிடிச்சோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் காலுக்கு கையை நல்லா ஃபோல்ட் பண்ணிங்க. கால் பக்கமாக நல்லா புஷ் பண்ணுங்க. அதே போல் 90 டிகிரிலேருந்து 45 டிகிரி 3 இடத்துல பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக, அதுக்கடுத்து 45 டிகிரி, அதுக்கப்புறமா 90 டிகிரி. இதில் ஒரு எல்லாத்துலேயுமே வந்து 3 to 5 டைம்ஸ் பண்ணலாம். நாங்கள் முன்பக்கமாக நல்லா குனிங்க, அப் பண்ணுங்கள். முன்பக்கமாக போகும்போது எஸ்கேல் பண்ணுங்கள், நல்லா மேலே கொண்டு வரும்போது இன்ஹேல். அப்போ கீழே போகும்போது எஸ்கேல், மேலே கொண்டு போகும்போது இன்ஹேல். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ப்ரீத்திங் பற்றி கவலைப்படாதீங்க. கால்களை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு 3 டைம்ஸ், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க. நல்ல காலை அடுத்த பக்கமாக நல்லா காலை நல்லா விரிங்க. 2 காலையும் விரிச்சிட்டு நல்லா 2 கையும் பிடிச்சி 2 கை பாதத்தையும் பிடிச்சி விரல்களை கோத்துட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பாருங்கள். எப்படி 3 to 5 டைம்ஸ் வந்து நீங்கள் முன்பக்கமாக நல்ல ஒரு சர்க்கிள் போடலாம். 3 to 5 டைம்ஸ். அதே போல் ஆப்போசிட். அவ்வளோதாங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேபிள் ஒர்க் பண்ணுறவங்க, பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கால் நான் எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு ஃப்ரீ மூமெண்ட் கிடைச்சிருச்சு. இன்னொரு கால் எடுத்து நியர்பை கொண்டு வந்துட்டு